வந்து இங்கே எஃப்எஸ்ஐ முகாம் நடக்குது கோயம்புத்தூர். இதில் 850க்கும் மேற்பட்ட சாலையோர வணிகர்கள் கலந்துருக்காங்க. இது எதுக்குன்னா இவங்களுக்கு எப்படி உணவு விநியோகிக்கணும் அப்படிங்கிற பயிற்சியும், ஹெட் கேப் போடணும், கை கிளவுஸ் போடணும், எப்படி என்னென்ன கலக்கணும் கலக்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு முகாம் மாதிரி இங்கே நடத்தி இங்கே மெடிக்கல் கேம்ப்பு, உணவு பாதுகாப்பு லைசன்ஸ் இலவசமாக 850க்கும் மேற்பட்டவர்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுபோக ஃபாஸ்டாக் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான சான்றிதழும் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த முகாம் ஆமாம், நிறைய பேருக்கு சாலையோர வணிகர்களுக்கு மோஸ்ட்லி லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. அதுக்கான விழிப்புணர்வு முகாம் தான் இது. இது மூலமா எல்லாத்துக்கும் லைசன்ஸ் எப்படி பயன்படுத்தும் என்ன ஏதுன்னெல்லாம் கைட் பண்ணியிருக்காங்க. இலவசமாக முகாம் போட்டு லைசன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சாலையோர வணிகர்களுக்கு. மருத்துவ சான்றிதழ் வந்து இங்கே மெடிக்கல் செக்அப் எடுத்து அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்து அதில் டாக்டர்ஸ் இங்கிருந்து ஜிஹெச் வந்து டாக்டரை கூப்பிட்டு வந்து அவங்க மூலமா சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது எஃப்எஸ்எஸ்ஐ மேடம் தான், டிஓ மேடம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்து வரேன். மீன் கடை வச்சுருக்கேன், பையன் சில்லி சிக்கன் மீன் கடை எல்லாம். இப்போ வந்து இந்த முகாம் வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டோட. இது எல்லாமே என்ன கேப்பு எல்லாம் போட சொல்கிறாங்க. டீசெண்டாக எல்லாம் நீட்டாக இருக்கணும், எல்லாம் இது பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபுட்டோட இது எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் நல்லாயிருக்கு. இவங்களும் நல்லா ஃபுட்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஜம்மு எல்லாம் நல்லா ஓகே கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது வந்து சுகர், ப்ரெஷரு, கண்ணுக்கு எல்லாம் செக்அப் பண்ணாங்க. நமக்கு ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை, எல்லாம் செக்அப் பண்ணிட்டா லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மெடிக்கல் இதுவும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆமாம், அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. அதான் இன்றைக்கி தான் நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க முன்னாடி எடுத்து இன்றைக்கும் சேர்ந்த முகாம் கூப்பிட்டாங்க, வந்திருக்கோம்.